ஒரு காலத்தில் ஆசியாலே மிகப்பெரிய பஸ் ஸ்டாண்டாக இருந்துச்சுங்க இந்த கோயம்பேடு பஸ் ஸ்டாண்டு. எப்போ கிளாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்ட் ஓப்பன் பண்ணாங்களோ அப்பையிலேருந்து இந்த பஸ் ஸ்டாண்டோட மவுசு குறைஞ்சிருச்சுங்க. என்னதான் கிளாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்டு இருந்தாலும் இந்த ஒரு கோயம்பேடு பஸ் ஸ்டாண்டுக்கு நிறைய பேத்துக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு பஸ் ஸ்டாண்டுங்க. 2002 முன்னாள் சிஎம் ஜெயலலிதா அவங்க தாங்க இந்த ஒரு பஸ் ஸ்டாண்ட் ஓப்பன் பண்ணி வச்சாங்க. நான் படித்து முடிச்சுட்டு முத சென்னைக்கு வேலைக்கு வந்தப்போ இறங்கின ஒரு பஸ் ஸ்டாண்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கோயம்பேடு பஸ் ஸ்டாண்டு தாங்க. கிட்டத்தட்ட 37 ஏக்கர் கொண்ட மிகப்பெரிய பஸ் ஸ்டாண்டுங்க இது. இப்போதைக்கு கோயம்பேடு பஸ் ஸ்டாண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில ஊர்களுக்கு மட்டும் தான் பஸ் ஆப்ரேட் பண்றாங்க. அது என்னென்ன ஊருன்னு பார்த்தீங்கன்னா கோயம்பேடுல இருந்து பார்த்தீங்கன்னா பெங்களூர், பாண்டிச்சேரி, வேலூர், ஆரணி இந்த மாதிரி ஒரு சில ஊர்கள் மட்டும் தான் ஆப்ரேட் பண்றாங்க. நான் கோயம்பேடு பஸ் ஸ்டாண்ட் போன அன்னைக்கு பார்த்தீங்கன்னா திருப்பதி பஸ் கூட இங்க இருந்துச்சு, நம்ம எஸ்சிடிசி பஸ். பொதுவாக திருப்பதிக்கெல்லாம் போறதுக்குலாம் வந்து பார்த்தீங்கன்னா மாதாவரம் பஸ் ஸ்டாண்ட் தான் கொடுத்துருந்தாங்க. அங்கே தான் எல்லா பஸ்ஸுமே இருக்கும். கோயம்பேடு பஸ் ஸ்டாண்ட் வந்து பார்த்தீங்கன்னா சுத்தமாகவே இல்லை, ரொம்ப அசுத்தமாக தான் இருக்குது. இப்படியே ஒவ்வொரு பிளாட்ஃபார்மில் இருக்கக்கூடிய பஸ்ஸுமே பார்த்துட்டு போனேன். கடைசியாக 6வது பிளாட்ஃபார்ம் போனப்போ இது தமிழ்நாடு பஸ் ஸ்டாண்டா இல்லை கர்நாடகா பஸ் ஸ்டாண்டா அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு. ஏன் அப்படி சொன்னேன்னு கேட்டிங்கன்னா 6வது பிளாட்ஃபார்மில் நம்ம தமிழ்நாடு பஸ்ஸை விட கேஎஸ்ஆர்டிசி பஸ் அதிகமாக நின்றுச்சுங்க. பாதி பிளாட்ஃபார்முக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா கேஎஸ்ஆர்டிசி பஸ் தாங்க நின்றுச்சு. எல்லாமே ப்ரீமியம் பஸ் தாங்க. அது மட்டும் இல்லாமல் பார்க்கிங்கில் அவ்வளோ பஸ் நிற்கிதுங்க. எல்லாமே வால்வோ பஸ்ஸுங்க. அங்கே இருந்த கேஎஸ்ஆர்டிசி பஸ்ஸில் ஒரு பஸ் கூட டீலக்ஸ் அல்ட்ரா டீலக்ஸ் பஸ்ஸே கிடையாதுங்க. எல்லாமே வால்வோ பஸ் தாங்க. இந்த ஒரு கோயம்பேடு பஸ் ஸ்டாண்ட் உங்களுக்கு எந்த அளவுக்கு பிடிக்கும் அப்படின்றத மறக்காம கமெண்ட்ல சொல்லிட்டு போங்க. இங்க இருந்து எல்லா ஊருக்கும் மறுபடியும் பஸ் இயக்கணும்னு நிறைய மக்களோட ஆசை இருக்கு. இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்ட் செக்ஷன்ல சொல்லிட்டு போயிருங்க. வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிட்டு அப்படியே மறக்காம நம்மளை ஃபாலோ பண்ணிட்டு போயிருங்க மக்களே.